பெரியத்த, குருஜியோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க சீமா? இது உன்னோட பிரம்மா ஒண்ணும் இல்லையே. இல்ல, ஆனா அதுக்காக நாம அலட்சியமா விட முடியாதுல்ல. அதனால பெரிய பாட்டி, நான் இப்பவே அவர்கிட்ட போயாகணும். நான் இப்ப சீமா, நான் உங்க கூட வரேன். ஆமா சீமா, நீங்க தனியா போறது நல்லது இல்ல. நாங்க 2 பேரும் கூட வரோம். அமர், சித்தார்த், ப்ளீஸ் நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. பிரேமோட நிலைமை இப்ப சரியில்லை. அவருக்கு உங்க 2 பேரோட துணை தேவைப்படுது. அதனால நீங்க இங்கேயே இருங்க. உங்களாலதான் அவரை சமாளிக்க முடியும். அதுக்குள்ள நான் போயிட்டு வந்துடுறேன். வரேன் பெரியத்த. சீமா, வேண்டாம் சீமா. அம்மாடி சீமா. அந்த இந்திராவதிக்கு என்னோட திட்டங்கள் தெரியறதுக்கு முன்னால நான் பரத்வாஜோட வீட்டுக்கு போயாகணும். சீமாமா, குருஜி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? இதுவரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவ எந்த நேரத்திலயும் இங்க வரலாம். அவளை நம்பவே முடியாது. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த இந்திராவதியால எந்த நேரத்திலயும் உங்களை பின்தொடர்ந்து இங்க வர முடியும். அதனாலதான் நான் உங்களை தேடிக்கிட்டு இது வரைக்கும் வந்துட்டேன். நீங்க போன்ல என்கிட்ட ஏதோ ஒரு யோசனை பத்தி சொன்னீங்கல்ல, சீக்கிரம் சொல்லுங்க. அது என்ன யோசனை சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. அங்க வீட்ல பிரேமோட நிலைமையை என்னால பார்க்க முடியல. சீக்கிரம் உங்க யோசனையை சொல்லுங்க. ஆமா, நான் உங்களை தேடிதான் வந்துகிட்டு இருக்கேன். உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க எதுக்காக என்ன தேடி வந்தீங்க? அது வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம் இல்ல குருஜி. அதான் நேரத்தை வீணாக்க கூடாதுன்னு வந்துட்டேன். அத நடுவழியில உங்களை பார்த்து அந்த இந்திராவதியால உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றதுக்கு வந்தேன். குருஜி, அந்த யோசனை என்னன்னு சீக்கிரம் எனக்கு சொல்லுங்க. குருஜி, நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சீக்கிரமா அது என்னன்னு சொல்லுங்க. நான் அது உங்களுக்கு சொல்றேன். குருஜி, நான் தான் சீமா. இல்ல, இவ இந்திராவதி. நான் தான் சீமா. இல்ல குருஜி, அவ சொல்ற பேச்சு கேட்காதீங்க. இது இந்திராவதியோட மாயாஜாலம் தான். உங்களை சிக்க வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா. நான் சொல்றத நம்புங்க. நான் தான் சீமா. நீங்க அவகிட்ட வரைபடத்தை கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஆமா தாயே, இது என்னமா புது குழப்பமா இருக்கு. நம்ம பிரேம்க்கு என்ன இப்படி ஆயிடுச்சு? என்னால உங்க எல்லாரோட வேதனையும் புரிஞ்சுக்க முடியுது. என் மேல நீங்க எல்லாரும்
எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உங்க அன்பு, பாசம், அக்கறைய உங்க கண்கள்ல நான் பாக்குறேன். அப்புறம் இவங்க எல்லாத்தையும் எப்படியாவது சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்னால புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு உங்க எல்லார் மேலேயும் முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் இப்ப என்ன பண்றது? நான் யாருன்னு எனக்கே தெரியாது. என் முகமே எனக்கு ஞாபகம் இல்ல. நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல. எப்படி எந்த ஞாபகம் இல்லாம என்னால வாழ முடியும்? உன் மனச கட்டுப்படுத்தி வச்சுக்கோப்பா. உன்னோட கடந்த காலம், உன்னோட ஞாபகார்த்தங்கள் அதெல்லாம் முடிஞ்சு போகலையே. தற்சமயம் தொலைஞ்சு போயிருக்கேன். அப்புறம் கண்ணா, தொலைஞ்சு போனத கவனமா நிதானமா பார்த்தா ஞாபகத்துக்கு வந்துரும். அப்புறம் கண்ணா, நீயும் கொஞ்சம் உழைக்க வேண்டியது இருக்கு. எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாகணும். என்ன நடந்தாலும் சரி, நீ எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அது என்னைக்கு வீண் போகாது. அத நீ என்னைக்குமே தடுமாற விட்டுடாத. அப்புறமா நீயே உன்னை என்னைக்குமே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கணும்னு கொஞ்சம் கூட நினைக்காத. எங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா. பாக்க கொடு கண்ணா, பாக்க கொடு. ஒரு தடவை நம்பிக்கை வச்சு பாரு பிரேம். ஜெய் துர்கா தேவி. இவங்கள உண்மையான சீமா யார நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? குருஜி, நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்ல, நான் தான் உண்மையான சீமா. இவ இந்திராவதி தான். நான் சொல்றத நம்புங்க குருஜி. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நான் தான் உண்மையான சீமா. தயவு செஞ்சு அவளை நம்பாதீங்க பிளீஸ். நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நிச்சயமா வெற்றி உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நான் தான் சீமா. குருஜி, நீங்க வரைபடத்தை என்கிட்ட கொடுங்க. கொடுங்க குருஜி. நான் சொல்றத நம்புங்க குருஜி. நான் தான் சீமா. ஒருவேளை இந்த வரைபடம் தப்பானவங்க கைக்கு போய் சேர்ந்துடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இதை எப்படியாவது தடுத்தே ஆகணும். அப்படி நடக்கவும் விடக்கூடாது. போதும், ரொம்ப அதிகமா இருக்கு. நான் யாருக்காகவும் என் உயிரை பணைய வைக்க முடியாது. இந்த வரைபடம் இந்திராவதியோட மாய சக்தியை உடைச்சி எறியக்கூடியது. நான் இந்த வரைபடத்தையே அழிக்க போறேன். வேணா குருஜி, நிறுத்துங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. எங்க கிட்ட இருக்கிற கடைசி வழி இது ஒண்ணுதான். இதையும் அழிச்சிடாதீங்க. என்ன நம்புங்க. நான் தான் சீமா. இதை நீங்க தயவு செய்து அழிக்காதீங்க. நீ என்ன காரியத்தை பண்ணிருக்க? எனக்கு தெரியும் இப்படிதான் நடக்கும். ஏன்னா உண்மையான சீமா நான் வரைஞ்ச வரைபடத்தை அழிக்கணும்னு நினைக்க மாட்டேன். நீ பொய்யானவ சீமா வேடத்துல வந்திருக்கிற இந்திராவதி. வரைபடத்தை நான் அழிக்கிறேன்னு சொன்னதும் சிரிச்சு சந்தோஷப்பட்டல. அந்த வரைபடத்தை அவ்வளவு சீக்கிரத்துல அழிக்க மாட்டேன். உன் புத்திசாலித்தனத்தை ஏன் கிட்ட காட்டுறியா? இனிமே நீ ரொம்ப கஷ்டப்பட போற. ஓம் வீர ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயா, வீர ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயா.
சீமா இங்க இருந்து கிளம்பு. இவளை நான் பாத்துக்கிறேன். வேண்டாம். இல்ல குருஜி, உங்களை இப்படி ஆபத்துல விட்டுட்டு என்னால போக முடியாது. என்ன பத்தி நீ கவலைப்படாத, இங்க இருந்து கிளம்பு. வேண்டாம். அந்த வரைபடத்துல காட்டி இருக்கிற வழிகள்ல போ. அந்த வழிகள்ல போனா எவ்வளவு பெரிய சாத்தானையும் உன்னால அடக்கி ஒடுக்க முடியும். இந்த இந்திராவதி எல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. சாத்தியமே இல்ல. அந்த வழிக்கும் சீமாவுக்கும் நடுவுல நான் நின்னுகிட்டு இருக்கேன். இந்திராவதியை அழிக்க நினைச்சா நான் அவங்கள அழிச்சு காட்டுவேன். சிவானி போ. இந்த இந்திராவதியை நான் தடுத்து நிறுத்துறேன். நீ கிளம்பு. வேண்டாம். இப்ப நமக்கு நேரம் இல்ல. இது ரொம்ப முக்கியமானது. சீக்கிரம் கிளம்பி எனக்கு போ. அந்த வரைபடத்தை கொடுத்துரு சீமா, கொடுத்துரு. சொன்னா கேளு, போ. குருஜி கண்ணு திறந்து பாருங்க. குருஜி, குருஜி எழுந்துருங்க. உன்னோட குருஜி எழுந்திருக்க போறதில்ல. அத கொடு சீமா. இந்த வரைபடத்தை என்கிட்ட கொடுத்துரு சீமா. முடியாது இந்திராவதி. குருஜியோட மரணம் வீணா போறதுக்கு நான் விடவே மாட்டேன். இனி எந்த சூழ்நிலையிலையும் இந்த வரைபடம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் ரோகிணியையும் பிரேமையும் உன்னோட மாயக்கட்டுல இருந்து விடுவிச்சே தீருவேன். முட்டாள் மாதிரி பண்ணாத. அத கொடுத்துரு. இந்த வரைபடத்தை என்கிட்ட கொடுக்காம இங்க இருந்து போக முடியாது. ஒரு அடி எடுத்து நீ முன்னாடி வச்சா அப்புறம் என்னோட சக்தியை வச்சு நான் உன்னை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன். கொடுத்துரு. என்கிட்ட கொடு. பிரேம், நீங்களா? நீங்க எப்படி இங்க? ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் என்ன பண்ற சீமா? भर्गो देवस्य धीमहि வேண்டாம். धियो यो नः प्रचोदयात्. நிறுத்து சீமா. ஏ, இப்ப என்னாச்சு? இந்த வரைபடத்தோட புனிதமான சக்திக்கு எதிரா உன்னோட மாய சக்தியை பயன்படுத்தி என்கிட்ட இருந்து இதை பறிச்சு காட்டு. வா, கிட்ட வா. உன்னை எதுவும் பண்ண கூடாதுன்னா இதெல்லாம் நிறுத்து. குருஜியோட மரணம் வீணா போறதுக்கு நான் விட மாட்டேன். அவர் எங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்காரு. இப்ப நான் அவர் கொடுத்த வரைபடம் காட்டுற வழியா போய் இந்திராவதியை அழிக்க போறேன். என்னோட இந்த பயணத்துல இந்திராவதி குறுக்கிடுறதுக்கு முன்னாடி நான் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தாகணும். என்ன மன்னிச்சிடுங்க குருஜி. பொருட்களை பயன்படுத்தி கொஞ்ச நேரத்துக்கு நீ என்ன கட்டுப்படுத்திட்ட சீமா.
ஆனா நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு ரொம்ப தூரத்துக்கு போயிட முடியாது. நான் சித்தார்த்துக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லி ஆகணும். சொல்லுங்க சீமா, நீங்க எங்க இருக்கீங்க? ஹலோ சித்தார்த், கேக்குதா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்க குருஜி? இல்ல சித்தார்த், அது வந்து குருஜி அந்த இந்திராவதி கொன்னுட்டா சித்தார்த். இந்திராவதி குருஜியை கொன்னுட்டா? என்ன இவ்வளவு பெரிய தப்பு நடந்துருச்சு? என்னால ஒண்ணு செய்ய முடியல. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க சீமா? போன்ல குருஜி என்கிட்ட ஒரு வரைபடம் குடுக்கறேன்னு சொன்னார்ல, அந்த வழியா போனா தான் அந்த சூனியக்காரி இந்திராவதியை நம்மால அழிக்க முடியும் சித்தார்த். இப்ப குருஜி என்கிட்ட கொடுத்த வரைபடம் காட்டுற வழியா தான் போயிட்டு இருக்கேன். என்ன? தனியா எப்படி நீங்க அந்த வழியில? சித்தார்த் நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நான் ஒரு வேலை பண்றேன். நான் உங்களுக்கும் அந்த படத்தோட போட்டோ காப்பி அனுப்பி வைக்கிறேன். நீங்க நேரா அங்க வந்துடுங்க. சித்தார்த், இன்னொரு விஷயம், இந்திராவதிக்கு என்கிட்ட இப்ப அந்த வரைபடம் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதனால அவ என்ன தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா எப்படியாவது நீங்க அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுங்க. என்ன சித்தார்த், இப்ப இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, அவளோட கட்டுப்பாட்டுல இருந்து நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாத்தி ஆகணும். நேரத்தை வீணாக்காதீங்க. சரி சீமா, நீங்க உங்களை பத்திரமா பாத்துக்கங்க. சீக்கிரமா போட்டோ அனுப்புங்க. சரிங்க சித்தார்த், நான் இப்ப போட்டோ அனுப்பிடுறேன். இந்திராவதி இங்கதான் எங்கேயாவது பக்கத்திலேயே இருப்பா. நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சித்தார்த்துக்கு இந்த போட்டோவை எப்படியாவது அனுப்பி வைக்கணும். அப்பதான் அவர் அங்க வர முடியும். என்னால முடியல. நான் இதுக்காக வண்டியை நிறுத்தியே ஆகணும். துர்கம்மா, சித்தார்த், நேரத்தை வீணாக்காம உடனே நம்ம கிளம்பி ஆகணும். வா. எங்க எப்படி போவீங்க? அந்த வரைபடத்தில் இருக்கிற வழி உங்க 2 பேருக்கும் தெரியுமா? அங்க எப்படி போய் சேருவீங்க? அம்மா, இந்த வரைபடத்தை பார்த்தா இதுக்கு முன்னாடி நாங்க யாரும் அங்க போன மாதிரி தெரியல. ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, வண்டியில GPS இருக்கு. எப்படியாவது அங்க போய் சேர்ந்துருவோம். ரொம்ப கவனமா போயிட்டு வாங்கப்பா. சரிப்பா, கண்டிப்பா. நாங்க கிளம்புறோம். சரிப்பா. ஆல் தி பெஸ்ட் சித்தார்த். ரோஹிணி, தேங்க்யூ ரோஹிணி. உங்க ரோஹிணிக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. உங்க லட்சியத்தை நீங்க அடைஞ்சிடுவீங்க சித்தார்த். அப்புறம் சீக்கிரமா நீங்க எனக்கு விடுதலை கொடுத்துருவீங்க. ஆமா ரோஹிணி, மறுபடியும் எல்லாம் முன்ன இருந்த மாதிரியே மாறிடும். உங்க வெற்றிக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். சரி ரோஹிணி, நான் கிளம்புறேன். கிளம்பலாம். நானும் உங்க கூட வருவேன். பிரேம்,
கார் அதிர்ஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கு. துர்கா அம்மா எனக்கு உதவி செய்யுங்க.